சவுலை கத்த ராஜாவாக்குனதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கு. அந்த குணாதிசயங்கள்ல சவுல் கிட்டயுமே நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. ஆண்டவர் சும்மா அவன் ராஜாவாக்கல பாருங்க, நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. அந்த குணாதிசயங்களை அவன் இழந்த போதுதான் தாவீது ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டான். இப்ப அந்த நல்ல குணாதிசயங்கள்ல சவுல் கிட்ட இருந்ததுல ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி கர்த்தரே அலோ பண்ணிட்டாரு, சாமுவேலும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப இவனை ராஜான்னு சொன்னா ஒரு கூட்டம் ஏத்துக்க மாட்டேங்குது. பேலியாளி மக்கள் ஒரு கூட்டம் ஏத்துக்காத, தேவசத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுலயும் இல்லாம அவனை அசட்டை பண்றாங்க, அவனை பத்தி கேவலமா பேசுறாங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல். ஆனா வசனம் சொல்லுது சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல நீங்க முன்னேறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியும்? உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை கேவலமா பேசுறவங்க, உன்னை வந்து தரக்குறைவா பேசுறவங்களுக்கு எதிரில ஆர்கியூவே பண்ணாதீங்க. காது கேளாதவர்களை போல இருங்க. ஏன் தெரியுமா? இந்த காது கேளாதவனை போல நீங்க இருந்துட்டீங்கன்னா அதை கேட்கிறவர் கர்த்தர். உங்களுக்காக நீங்க வழக்காடாதீங்க, உங்களுடைய நன்மையை நீங்க சொல்லாதீங்க, உங்களை பத்தின சாட்சியை நீங்களே சொல்லிட்டு இருக்க. நீங்க உண்மையில நன்மை செஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்றவனுக்கும் தெரியும். உங்ககிட்ட உதவி வாங்குறவனே உனக்கு அகைன்ஸ்டா பேசுவோம். அவர்கள் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிற காலவர். எப்படி பதில் கொடுப்பா தெரியுமா? நான் பேசுனது தப்பு நான் உணர்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவனை தாழ்த்த மாட்டார். அவனை தாழ்த்தணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம கீழே